இந்த ஆளுகிற பாஜக அரசாங்கம் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம்னு சொல்லக்கூடிய 3 சட்டங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக மாற்றி நாங்கள் கொண்டு வரோம், ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுந்தாற் போல பல பிரிவுகளை உள்ள சேர்த்து விட்டுருக்காங்க. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் எதிரான பிரிவுகள் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. பாருங்க, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய. இப்போ பாரதிய ஜனதாவுக்கு தகுந்த மாதிரியே இந்த சட்டங்களை எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதில் மிக மிக முக்கியமான மனித விரோத பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த நபரை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாமே, நீதிமன்றத்துக்கு அந்த நபர் வராமே, அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட நபர் இல்லாமே என்ன பண்ணலாம், அவருக்கு எதிராக வழக்கு நடத்தி விசாரணை நடத்தி ஒருதலை பட்சமாக குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கலாம். இது எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்? இது எப்படி காவல்துறை பயன்படுத்துவானுங்கன்னா, அவனுக்கு பிடிக்காத நபர்களை இவங்களே பிடிச்சி கொண்டு போய் கடத்தியில் எங்கேயாவது கட்டி போட்டு ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு தேடப்படும் குற்றவாளி தேடி கிடைக்கப்பெறாத குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணிட்டு ட்ரையல் இன் ஆப்ஷன்டியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிட்டு குற்றவாளின்னு அறிவிச்சிருவானுங்க. இது யாரை வேணாலும் எவரை வேணாலும் குற்றவாளின்னு என்ன பண்ண முடியும், டிக்ளேர் பண்ணி அவங்க இல்லாமையே அவர்களுக்கு எதிராக வழக்கு நடத்தி உத்தரவு போட முடியும். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அந்த குற்றத்தை செய்த நபர்கள் யாரோ அவனை தப்ப வச்சுட்டு வேற ஒரு நபர்களை என்ன பண்ணலாம், குற்றவாளின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும், தேடி கிடைக்கணும்னு சொல்லி ட்ரையல் நடத்தி தீர்ப்பு போட்டுருவோம். ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுக்குறாருன்னா அந்த தகவலை புகாரை போலீஸ் என்ன பண்ணணும், இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அது கொடும் குற்றமாக இருந்தால், கிரீவியஸ் அஃபென்ஸாக இருந்தால், இதுதான் லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலைஸ் பண்ண செட்டில் பண்ண லீகல் பொசிஷன். குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை வேறு ஏதாவது சொத்து தகராறு, இல்லை வேறு ஏதாவது பிரைமா ஃபேசி மேலோட்டாகாத பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா 7 நாள் அவன் டைம் எடுத்துக்கிட்டு விசாரிக்கலாம். 7 நாட்குள்ளே முகாந்திரம் பிரைமா ஃபேசி மேலோட்ட ஆகுது, குற்ற முகாந்திரம் இருக்குன்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம். ஆனால் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் என்ன சொல்கிறான்னா 14 நாள் வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யாமே. அப்போ இதனால் என்ன பண்ணுவாங்க, சாமானிய மனிதர்கள் யாருமே அவங்களுக்கு எதிரான யாராவது குற்றம் செய்தாங்கன்னா அவங்காரை முதல் தகவல் அறிக்கை பதிவே செய்ய முடியாது. காவல் போலீஸ் என்ன நினைக்கிறோன்னா அதை தான் பண்ணுவான். 2வது, யாராவது குற்றவாளின்னு சொல்லிட்டு கைது செஞ்சானா இப்போல்லாம் என்ன பண்ணலாம், 15 நாள் குறைந்தபட்சம் கஸ்டடியில் வைக்கலாம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிமாண்ட் பீரியட், மினிமம் ரிமாண்ட் பீரியட் 90 நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீட்டிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் கால அவகாசம் கிடையாது. அதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி வெயிலும் வாங்க முடியாது. இது போன்ற சிக்கல் இருக்குது. காவல்துறை நினைச்சிட்டா, ஆளும் அதிகார வர்க்கம் நினைச்சிட்டு காவல்துறையை ஏவி விட்டா காவல்துறை யாரை வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த தேசத்துக்கு எதிராக குற்றம் நிகழ்த்தினவர்கள், இந்த தேசத்திற்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை அரெஸ்ட் செய்து சிறையில் அடிக்கலாம். அதாவது இப்போ எல்லாரும் பெரும்பாலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மனித உரிமை ஆர்வலர்களால், சட்ட வல்லுநர்களால், நீதிக்காக போராடக்கூடிய நபர்களால் எதிர்க்கப்படக்கூடிய இந்த யுஏபிஏ சட்டம் இருக்கு இல்லைங்களா, குப்பா சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய சட்டப்பிரிவுகளை அப்படியே கொண்டு புதிய சட்டத்தின் பாரதிய நியாய சங்கீதாவில் சேர்த்துருக்கானுங்க. இதன்படி தேசத்திற்கு எதிராக குற்றம் செய்தான், தேசிய ஒற்றுமைக்கு எதிராக குற்றம் செய்தான், இறையாண்மைக்கு எதிராக குற்றம் செய்தான் அப்படின்னு சொல்லி எவன் வேணாலும் தூக்கி உள்ள வச்சிடலாம். கிட்டத்தட்ட 7 பிரிவுகளை என்ன பண்ணியிருக்கானுங்க, சேர்த்துருக்கானுங்க. ஆனால் எது தேச துரோக குற்றம், எது இந்திய ஒற்றுமைக்கு எதிரான குற்றம், எது இந்திய இறையாண்மைக்கு எதிரான குற்றம் அப்படிங்கக்கூடிய டெஃபினேஷன் கிளாஸே இல்லை. அப்போ எவனை வேணாலும் எதில் வேணாலும் தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த செக்ஷன் கீழே கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கான்ல, சினிமாவெல்லாம் பார்ப்பீங்க, குற்றவாளிகளை கைவிலங்கு போட்டு கூட்டு போகிறது. இந்த மாதிரி கைவிலங்கு போடக்கூடாது. அது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது. குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் குற்றவாளியா இல்லையானே நிறுவனமாகாமல் அவங்களுக்கு கைவிலங்கெல்லாம் ஏன் போட்டு அழைச்சிட்டு போகணும், அது தவறுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சுனில் பத்ராங்கக்கூடிய ஒரு வழக்கிலையும் அதே மாதிரி பிரேம் சுக்லாங்கக்கூடிய வழக்குகளையும் சொல்லி இனிமேல் கைவிலங்குகளே போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் காவல்துறை நினைச்சா யாரை வேணாலும் கைவிலங்கு போட்டு நாய் மாதிரி தெருவில் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விளிம்புநிலை உழைக்கும் மக்களுக்கு எதிரானது. இந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணக்கூடிய மக்களையும், அது மட்டும் இல்லாமல் மதம் மாதிரி திருமணம் செய்யக்கூடிய நபர்களையும் இவங்க ரொம்ப நயவஞ்சகமாக அவங்கள ஒடுக்கிறதுக்கு இதில் ஒரு பிரிவு சேர்த்துருக்கானுங்க. அதாவது வஞ்சகமான முறையில் ஏமாற்றி
தனது சுயாடையாளங்களை மறைத்து திருமணம் செய்தால் குற்றம் அப்படின்னு சேர்த்துருக்கானுங்க. அப்போ யாரெல்லாம் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்களோ அவர்களையும் இந்த சங்கிங்கள்லாம் லவ்ஜிகாத்துன்னு இந்தியா முழுக்க வந்து ஒரு விதமான மதவெறியை தூண்டிட்டு இருக்காங்க இல்லையா. மத மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய நபர்களை குறி வச்சு திருமணம் செய்து கொண்ட நபர்களையே மிரட்டி, அந்த எந்த பெண்ணை உதாரணத்துக்கு ஒரு பெண்ணையும் ஆணையும் மிரட்டி இவன் என்னை ஏமாதி தான் திருமணம் செய்துட்டான்னு அவங்ககிட்டயே வாக்குமூலம் வாங்கி அது போன்ற சாதி மறுப்பு திருமணங்களையும் மத மறுப்பு திருமணங்களையும் ஒடுக்கக்கூடிய பிரிவுகளை சேர்த்து வச்சிருக்கானுங்க. பாரதிய ஜனதாவின் அஜெண்டா என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அதில் பிரிவாக சேர்த்து வச்சிருக்கானுங்க. இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்பட்டுரும். இங்கே அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள எல்லா உரிமைகளையும் இது வந்து தகர்க்குது. புதுசாக ஒரு சட்டத்தில் இப்போ நீங்கள் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டானா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சொத்தை பூரா என்ன பண்ணிடலாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவன் சீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களை தேடி கிடைக்கல, தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிடலாம். இதோட கொடுமை என்னென்னா, இப்போ காவல்துறை வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை தாராளமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் கைரேகை எடுக்கலாம், கையெழுத்து வாங்கலாம், குரல் மாதிரியை பதிவு பண்ணலாம், உங்கள் டிஎன்ஏ எடுக்கலாம், எடுத்துகிட்டு அவன் வச்சுக்கலாம். அதாவது உங்கள் மேலே எஃப்ஐஆர் கிடையாது, வழக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் சந்தேகம் வந்தாவே போதும், எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் ஆயிடுச்சுன்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் அவருடைய வழக்கறிஞரும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன், அதாவது டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கக்கூடிய அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன். இன்னொன்று வந்து கணவனும் மனைவியும் பேசக்கூடிய ரொம்ப அந்தரங்கமான தனிப்பட்ட முறையில் பேசிக்கக்கூடிய பேச்சுக்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பாஷணைகள். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலான்னா இனி வரக்கூடிய சட்டத்தில் காவல்துறை சாட்சியாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோனோ அவங்களோட பர்சனல் கேஜெட்ஸான லேப்டாப்ஸோ இதையெல்லாம் இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இது முழுக்க மக்களுக்கு எதிரான, சாமானிய மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடிய பாசிச அரசாங்கத்திற்கு சாதகமான சட்டமாக அது வரப்போகுது. இதை எப்போடுபட்டாவது நம்ம என்ன ஆகணும், எதிர்த்தாகணும். இதை நடைமுறைக்கு வராமல் தடுத்தாகணும். இல்லைன்னா இனி வரக்கூடிய காலம் மிகவும் கொடுமையான காலமாக மாறிடும்.